ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்மளோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 18ல் இருக்கும். காலையில் எழுந்த உடனே டீடாக்ஸ் வாட்டருக்கு நைட்டே ஊற வச்ச மல்லி, ஜீரகம், ஓமம், கருஞ்சீரகம் இதெல்லாம் கொதிக்க வச்ச தண்ணி தாங்க குடிக்கிறேன். டெய்லியும் இதை தான் குடிக்கிறீங்களா அப்படின்னா கிடையாதுங்க. ஒரு நாள் மல்லி வாட்டர் குடிப்பேன், ஒரு நாள் ஜீரா மட்டும் குடிப்பேன், ஒரு நாள் கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இதெல்லாம் ஊற வச்சு அது கூட 2 கருவேப்பிலை கொத்து போட்டு நைட்டே அப்படியே சோக் பண்ண விட்டுட்டு மறுநாள் காலையில் இதை குடிப்பேங்க. ஏன்னா லிவரில் உள்ள ஃபேட்டை வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேட்டி லிவர் உள்ளவங்க இந்த தண்ணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு அம்மாவுக்கு மாமாவுக்கு 3 பேருக்குமே சேர்த்து பச்சை பயிறு தாங்க ஊற வச்சுருந்தேன். பயிறு முளைக்கட்டலை அப்படியே நைட்டு சோக் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி காலையில் அப்படியே நல்லா மலர்ந்து வேக விட்டு நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. பசங்களுக்கு இதில் 2 குழி, ஆளுக்கு ஒரு குழியில் வந்துட்டு இது சர்க்கரையும் தேங்காய் பூவும் போட்டு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டுட்டேன். மற்றது எல்லாத்தையும் நான், அம்மா, மாமா 3 பேர் அப்படியே ஷேர் பண்ணி தாளித்து சாப்பிட்டுக்கிட்டோங்க. அந்த வீடியோ எடுக்கலை, அதனால் அப்படியே வாய்ஸ் ஓவரில் கொடுக்குறேன். அப்புறம் பசங்களுக்கு இன்றைக்கி வந்துட்டு சாதம் தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி லெமன் சாதம், வாழைக்காய் ஃப்ரை தான் மதியம் லஞ்சுக்கு அவங்களுக்கு கட்டி கொடுத்து விடணும். ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் தீபாவளிக்கான இதெல்லாம் போயிட்டுருக்கு. அப்புறம் எனக்கும் வந்துட்டு கார்ட்டூன் சேனலில் வீடியோ வேலைகள் இருக்குது. அம்மாவை இதுக்கு இடையில ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, ஃபிசியோதெரப்பி கூட்டிகிட்டு போகிறதுன்னு கொஞ்சம் பிஸியாக இருக்கிற காரணத்தினால் ஸ்பெஷலாக அது இதுன்னு செஞ்சு சாப்பிடக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. ஏதோ ஓகே இருக்கிறதுல ஹெல்த்தியாக பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்து விட்டுட்டு நமக்கும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இல்லைன்னா கொஞ்சம் நிறைய காய், கூட்டு, கீரைன்னு நிறைய வகைகள் செஞ்சு நிறைய சாப்பிடுவேன். சாதத்தோட அளவை நான் எடுத்து வச்சுக்கிறது அரைக்கரண்டியாக இருந்தாலுமே அதில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு காய்கறிகளோட அளவை அதிகப்படுத்துவேன். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன், வாக்கிங் போவேன். இந்த ஒரு வாரம் மட்டும் ஒர்க் அவுட், வாக்கிங் எல்லாமே கொஞ்சம் வந்து மிஸ்மேலன்ஸ் ஆகுது. ஏன்னா அம்மாவை கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும், அவங்களுக்கு வேலைக்கு சுடு தண்ணி உத்தரம் கொடுக்கறது, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிஸியாக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம டயட்டை நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறதுனால, ஏன்னா அவங்களுக்கும் சுகர் இருக்கிறதுனால அவங்களுக்கும் சேர்த்து கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ண சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. டாக்டரோட அட்வைஸை கொஞ்சம் கரெக்டாக கேட்டால் அம்மாவுக்கு சீக்கிரமாக க்யூர் ஆயிரும். பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவனோட அருளால் வந்து அம்மா சீக்கிரமே குணமாகி வரணும் அப்படின்னு சொல்லி நானுமே வேண்டிகிட்டு இருக்கேன். மதியத்துக்கு சமையலுக்கு பார்த்திங்கன்னா முட்டை தாங்க வேக வச்சிட்ருக்கேன். அப்புறம் வந்து கேரட்டு, இது முட்டைக்கோஸ் போட்ட பொரியல். நம்மளுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுனால காலிஃப்ளவரையும் முட்டைக்கோஸையும் அவாய்ட் பண்ணிக்கிறணும். நான் அதனால் இது சாப்பிட மாட்டேங்க, எக்கு மட்டும் சாப்பிடுவேன். அதனால தான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எக் எடுத்து வேக வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து டவுட்டு கேட்டிருந்தாங்க, வாழைக்காய் சாப்பிட்லாமா சிஸ்டர், சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர், நேற்று நான் ஒரு பீஸ் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டேனே, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு தப்பும் இல்லை சிஸ்டர். ஒரு கிழங்கு ஒரு பீஸ் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால எந்த தப்பும் இல்லை. நீங்கள் ஆசைக்கு சாப்பிட்டுக்கோங்க. மற்றபடி நிறைய சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிழங்கு வகைகள் அதிகமாக எடுக்கும்போது அதில் குளுக்கோஸ் லெவல் வந்து உடனே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அப்புறம் ஃபேட் அதிகமாக உள்ளவங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகாது. நம்ம கொஞ்சம் கார்பு லெவல், சுகர் லெவல் கம்மியாக உள்ள ப்ராடக்ட் எல்லாம் நம்ம கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டோம், ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கொஞ்ச நாள் கழித்து நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட் லாஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தானுங்களே. வாழைக்காயெல்லாம் குளுக்கோஸ் லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்குது, அதனால் வாழைக்காயை அவாய்ட் பண்ண சொல்கிறோம். அதில் கார்பும் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கார்போஹைட்ரேட் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ் ஆகிறது கம்மியாகும், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிட்டு குறைச்சிட்டு தாராளமாக வள்ளுவதுக்குன்னு சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வெயிட்டு குறைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவோம். இன்றைக்கி காய் பொரிச்சதுக்கான அப்படியே வெங்காயம் அந்த தோல் எல்லாம் கிடந்துச்சுல, கையோடு அதை எடுத்து ஒரு கவரில் போட்டு குப்பைவாளியில் போட்டுட்டோம் அப்படின்னா அடுப்பு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். பசங்களுக்கு ஈவினிங் வந்தோடனே ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால கையோட நான் வந்து வேலையை முடிச்சிடுறது. அப்புறம் மோகன் சம்திங் செகண்ட் நேம் என்னன்னு தெரியல, அந்த சிஸ்டர் வந்துட்டு கேட்டிருக்காங்க, ஃபேட்டி லிவர் உங்களுக்கு இருக்கா சிஸ்டர், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா நான் ஒரு வீடியோவில் எனக்குமே லிவரில் வந்து லைட்டாக ஃபேட் இருக்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், எனக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவில் சொன்னதுனால அந்த சிஸ்டர் டெய்லியுமே வந்து கமெண்டில் அதுக்கு நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்குமே ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் கண்டிப்பாக வந்துட்டு மண்டே உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் டீட்டெயிலாக என்னோட பிளட் ரிப்போர்ட்டை எடுத்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் சிஸ்டர், கொஞ்சம் கோச்சிக்காதீங்க.
ஏன்னா அந்த அம்மா கூட்டிகிட்டு அலையிறதுனால தான் கொஞ்சம் என்னால் வந்துட்டு அதுக்கான வீடியோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டெல்லாம் கொஞ்சம் காட்டி உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னால் தான் புரியும். ஏனோ தானோன்னு ஏதோ போகிற போக்கில் நான் இதை பண்ணேன், அதை குடித்தேன், அது அதனால எனக்கு சரியாச்சு, நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத விட, ஏன்னா இது வந்து பெரிய விஷயம். இப்போ வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் தான் ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கு. ஆல்கஹால் குடித்து ஃபேட்டி லிவர் வர்றதை விட நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், அதாவது ஜங்க் ஃபுட்டால் வர்றது, ரீஃபைண்ட் ஆயிலால் வர்றது, இந்த மாதிரியான பொருட்களால் வர்ற நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் பிரச்சனை தான் இப்போ நிறைய பேருக்கு உலகத்தில் பரவிட்டு இருக்கு. அந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை எங்களுக்குமே இருந்து அதை நான் க்யூர் பண்ணி கிரேடு 2லேருந்து கிரேடு 1க்கு வந்திருக்கேங்க. பிளட் ரிப்போர்ட் எடுத்தேன், பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம ஒரு கரெக்டான ஒரு இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து பெரிய பிரச்சனை இல்லையா. அடுத்து வந்து ஃபேட்டி லிவர் கிரேடு 3க்கு போச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கப்புறம் சிரோசிஸ் தான். அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இறப்பு, மரணம். அதை தவிர பெரிய விஷயங்கள் வந்து டாக்டரே வந்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி தான் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நிறைய வழிமுறைகள் இருக்குங்க. நான் கிரேடு 2லேருந்து கிரேடு 1 வந்திருக்கேன். பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு பயத்தை வந்து நிப்பாட்டுங்க. பயப்படாமல் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பாருங்கள். நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல முக்கியமாக டயட்டில் இருக்கிறது ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே வந்து நமக்கு அன்றாடம் சாப்பிட்ற சாப்பாட்டையாவது அந்தந்த இதையாவது அந்தந்த கொழுப்புகளையாவது கரைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்பவே அவசியம். இன்னுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் டயட் ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்கு முன்னாடி அங்கங்கே ஏதோ அதாவது உறுப்புகளில் தேங்கி இருக்கிற கொழுப்புகளையும் தேவையில்லாத கழிவுகளையும் வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நீங்கள் ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொல்லி பயப்படாதீங்க. கண்டிப்பாக சரியாகும். நான் மேக்ஸிமம் டேப்லெட்லால் கரைச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நான் வந்து வீட்டு முறைப்படி தான் அதிகமாக இது பண்ணியிருக்கேன். ஃபேட்டி லிவருக்குன்னு ஒரே ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. ஆனால் நிறைய பேர் ஃபேட்டி லிவருக்கு டேப்லெட் கிடையாது, ஃபுட்டு மட்டும்தான் அதை வந்து சரி பண்ணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்க. நான் குடித்தது கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம், இதை 3ஐயும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு நைட்டு சாப்பிட்டேங்க. மறுநாள் காலையிலையுமே இந்த மாதிரி நைட்டு சாப்பிடல அப்படின்னா காலையில் இந்த மாதிரி கொதிக்க வச்சு குடிப்பேன். அது கூட நான் என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன், இடையில அதுக்கு நான் என்ன மாதிரியான ஜூஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற டீட்டெயிலையும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் சிஸ்டர். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, சரி பண்ணிடலாம். ஓகேவா? ஏன் சொல்கிறேன்னா 190 பேருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிரேட் 1 ஃபேட்டி லிவர், உங்களுக்கு லிவரில் கொஞ்சமாக ஃபேட் இருக்கிறது மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பிளட் ரிப்போர்ட்டில் இப்போல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதனால நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் சாதாரணமாக, இப்போ சுகர் பிபி இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இருக்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. அது எத்தனாவது இடத்துல இருக்குது, என்ன கிரேடில் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம ரொம்பவே நோட் பண்ண வேண்டியது அவசியம். அதே மாதிரி ஃபைப்ரோ ஸ்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்கேன் இருக்குது. அதை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லிவரில் எந்த அளவுக்கு ஃபேட்டு படிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க. எல்லாரும் ரோபோ சங்கரனை இறந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்குமே அந்த பயம் இருந்து நான் போய் செக் பண்ணேன். எல்லாமே சரியாயிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்துட்டு நான் அதாவது ஆல்கஹால் மூலிமா வந்த ஃபேட்டி லிவர் நமக்கு கிடையாது. நம்ம வந்து ஜங்க் ஃபுட்டுனாலையும் ஒழுங்காக சாப்பிடாததுனாலையும் அப்புறம் வந்து ஒழுங்கான எக்ஸசைஸ் பண்ணாததுனாலையும் நம்ம சோறுன்னு சோத்தை தின்னதுனாலையும் வடை, பஜ்ஜி, போண்டா, பப்ஸு, சிப்ஸுன்னு சாப்பிட்டதுனால வந்த நமக்கான ஃபேட்டி லிவர் தான். இதை வந்து ஃபுட்டுலேயே நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அதுக்கான நான் வீடியோவை கண்டிப்பாக திங்கக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் சாப்பிட்ட வீடியோ காட்டியிருப்பேன். மத்தியானம் வந்து என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறது. நான் மாமாவுக்காக பிளேட்டிங்கில் வந்துட்டு அந்த செஞ்ச முட்டைக்கோஸ் பொரியலை எடுத்து வச்சு காட்டினேன். பட் அதை நான் சாப்பிடலை. எக்கு மட்டும் 2 எடுத்துக்கிட்டேங்க. ஓகேவா? அது ஹோல் எக்காக வந்து எல்லோவோட சேர்த்து தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பசி கட்டணும் இல்லையா, அதுக்காக. ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock போல் ஒரு சுகர் இல்லாமல் டீ குடிச்சேங்க. அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஏதோ பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா பசங்க கூட இருக்கும்போது கொஞ்சம் மைண்டு ரெஃப்ரெஷிங்காக ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதனால் அப்படியே அவங்க கூட கொஞ்சம் நேரம் படிக்க வச்சுட்டு எழுத வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒர்க் அவுட்டுக்கு வந்துட்டேங்க. நான் ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மணி ஆகிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சு பசங்களுக்கு டின்னர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து த்ரெட் மில்க்கு ஓட வந்தேன். இதை பற்றின டீட்டெயிலுமே ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க. நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் சிஸ்டர். ஓகே, இன்னைக்கு 18th டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை மாதிரி குண்டாக இருந்து கஷ்டப்படுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளை ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.